Dear students, in this video we are going to learn work and energy. Work na வேலை, energy na ஆற்றல். Okay, work and energy பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். Let us recall. Okay, teacher, students, you have studied about force in your lower class. What is force? Teacher question பண்றாங்க. லோயர் கிளாஸில் ஃபோர்ஸ்னால் என்னென்னு படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், a force is a push or pull that moves an object at rest or stops an object in motion. ஃபோர்ஸ்னால் விசை. ஓகே, ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணணுன்னா அதை புஷ் பண்ணுவோம், இல்லைன்னா புல் பண்ணுவோம். புஷ்னால் தள்ளுறது, புல்னா இழுக்கிறது. ஓகேவா, ஒரு பொருளை நம்ம புஷ் ஆர் புல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறதுக்கு தேவையான அழுத்தம் கொடுப்போம், நம்ம புஷ் பண்ணுவோம். இதுதான் விசை, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணுவோம் ஆர் புல் பண்ணுவோம். இதை தான் நம்ம ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு செயலை செய்வோம், ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம். அதுதான் ஃபோர்ஸ். ஓகே டீச்சர், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். வாட் ஆர் தே? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது, நிறைய ஃபோர்ஸ் டைப் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், frictional force, gravitational force, muscular force and magnetic force. Frictional force na உராய்வு விசை, gravitational force na புவியீர்ப்பு விசை, muscular force na தசைநார் விசை, magnetic force na காந்த விசை. Okay students, answer பண்ணிட்டாங்க. Next, a force can cause an object to change its shape, speed or டைரெக்ஷன். ஃபோர்ஸ் விசை என்ன பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டை ஷேப், ஸ்பீட், டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணும். ஓகேவா, ஒரு பொருளோட வடிவத்தையோ இல்லை வேகத்தையோ திசையையோ ஃபோர்ஸ் விசை மாற்றும். நெக்ஸ்ட், லெட்ஸ் see about ஒர்க். வேலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். An action in which one exerts a force to move an object is known as work. Work அப்படின்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நாம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி விசையை செலுத்தி அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது ஒரு செயல் நடக்குது. அந்த செயல் தான் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்றது தான் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். What do you understand from the below pictures? See these pictures. இந்த பிக்சர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். From these pictures we understand that a force is applied to do some work. அதாவது ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணுறது மூலமாக அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. இதை தான் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். See this first picture. இங்கே என்ன பண்ணுறாங்க, வெயிட் தூக்கிட்டு போகிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், கார்பெண்டர் இதை கட் பண்ண, உட்டை கட் பண்ணணுன்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், டிக்கிங் சாயில் டிக் பண்ணணும் அப்படின்னா, தோண்டணும் அப்படின்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக ஒரு செயல் நடக்குது. இதை தான் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், when can we say that work is done or not? நம்ம எப்போ ஒர்க் டன் இல்லை ஆர் நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் எப்போ நடந்துச்சு நடக்கலன்னு சொல்லுவோம். Two main conditions are needed for work to be done. ஒர்க் நடந்தது அப்படின்றதுக்கு டூ மெயின் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். A force should act on an object. அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ்
அப்ளை ஆகியிருக்கணும், ஆக்ட் ஆகியிருக்கணும், விசை செலுத்தப்பட்டிருக்கணும். ஆப்ஜெக்ட் ஷுட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகியிருக்கணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆகியிருக்கணும். அப்போ தான் அங்கே ஒர்க் இஸ் டன், ஒர்க் வேலை நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். when the force acting on the object makes it move, it is said to be done a work. எந்த ஆப்ஜெக்ட் மேலே நாம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா தான் ஒர்க் இஸ் டன், வேலை நடந்தது, வேலை முடிஞ்சதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ரை டு ஆன்சர். அப்சர்வ் தி பிக்சர் and put a tick mark if work is done and put a cross mark if work is not done. See these pictures. இந்த பிக்சர்ஸில் எந்த பிக்சர்ஸில் ஒர்க் நடந்தது அப்படின்னு சொல்லி டிக் மார்க் பண்ணோம். எங்கே ஒர்க் நடக்கலையோ அங்கே கிராஸ் மார்க் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை டு ஆன்சர். whether work is done or not in the following activity. இங்கே ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணோம். ஒர்க் இஸ் டன் ஆர் நாட் டன், ஒர்க் நடந்ததா ஒர்க் நடக்கலையா அப்படின்னு ரைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன், புஷ்ஷிங் த டோரை புஷ் பண்ணுறாங்க, அப்போ இங்கே ஒர்க் நடந்ததா, ஒர்க் இஸ் டன் ஆர் நாட். ஹோல்டிங் எ டாலை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்போது இது ஒர்க் டன் ஆர் நாட், ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், சிட்டிங் இன் எ பஸ்ஸில் சிட் பண்ணிகிட்ருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க, இங்கே ஒர்க் இஸ் டன் ஆர் நாட். புஷ்ஷிங் எ வாலை புஷ் பண்ணுறாங்க, தள்ளுறாங்க, இங்கே ஒர்க் நடக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் இஸ் டிக்கிங் சாயில், அதாவது மண்ணை தோன்றாங்க, இங்கே ஒர்க் டன் ஆர் நாட். ஓகே, ரைட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெட்ஸ் see about எனர்ஜி. எனர்ஜினா ஆற்றல். ஓகே, ஆற்றலை பற்றி பார்க்கலாம். இந்த above pictures, see these pictures. இங்கே 3 pictures கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த லக்கேஜை அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் கார் மூவ் ஆகிட்டுருக்கு, அடுத்தது எக்ஸ்கலேட்டர் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எ மேன் புல்ஸ் எ லக்கேஜ் டு do so he needs some energy. What is the source? Food gives energy to humans. இந்த பிக்சரில் இந்த மேன் என்ன பண்ணுறாங்க, லக்கேஜை புல் பண்ணுறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அவங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா, ஹியூமன்ஸ்க்கு எல்லாம் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்லேருந்து தான். ஃபுட்டு தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட், த கார் மூவ்ஸ் பை த obtained ஃப்ரம் த பர்னிங் ஆஃப் ஃபியூல். இந்த கார் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஃபியூல் மூலமாக தான் மூவ் ஆகுது. Next, the escalator moves by using electricity as energy. எஸ்கலேட்டர் மூவ் ஆகும்னா அதுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் மூலமாக தான் எஸ்கலேட்டர் மூவ் ஆகும். எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கெப்பாசிட்டி ஃபார் டூயிங் ஒர்க். எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி ஃபார் டூயிங் ஒர்க். நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவையான திறனை தான் எனர்ஜி, ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. Energy must be transferred to an object in order to do work. எனர்ஜி என்ன ஆகிருக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தால் தான் அது ஒர்க் நடந்ததாக அர்த்தம். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆனால் தான் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா இயந்திர ஆற்றல். ஓகே, மெஷின்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றலை தான் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், தெர்மல் எனர்ஜி.
தெர்மல் எனர்ஜி அப்படின்னா வெப்ப ஆற்றல். ஓகே, வெப்பத்து மூலமாக நம்ம ஹீட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலை தான் வெப்ப ஆற்றல்னு சொல்லுவோம், தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஹீட் தேவை. ஹீட் பண்ணோன்னா தான் ரைஸ் குக் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ரெனியூவபிள் எனர்ஜி. ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா நம்ம ரீயூஸ், ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம அதையவே ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரெனியூவபிள் எனர்ஜி. நெக்ஸ்ட், நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் ரினியூவபிள் எனர்ஜி. நெக்ஸ்ட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா மின் ஆற்றல். ஓகேவா? மின்சாரம் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுவோம். இதுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட், கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னா கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இதுதான் கெமிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான். இது மூலமாக நமக்கு எனர்ஜி கிடைக்கிறதுனால இது கெமிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் see about renewable resources. ஓகே, ரீயூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Renewable sources of energy are replaced naturally over a period of time. Renewable resources-லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நேச்சுரலாகவே நிறைய இருக்குது, ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. We can keep using these sources for a long period of time. Renewable resources எல்லாமே நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட முடியாது. நம்ம லாங் பீரியடு, ரொம்ப காலத்துக்கு நம்ம அதை திருப்பி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சின்ஸ் த பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் we have been using these resources. அதாவது நம்மளோட லைஃப்பில் இதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன பண்ணோம்? ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். we use these resources for light transport, cooking, heat. நம்ம எதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட், டிரான்ஸ்போர்ட், குக்கிங் அண்ட் ஹீட்டிங். ஓகேவா? அதாவது வெளிச்சத்துக்காகவும் லைட்டுக்காக, டிரான்ஸ்போர்ட் அதாவது நம்ம பயணம் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு, ஹீட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், சன், விண்ட் அண்ட் வாட்டர். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சன், சூரியன், விண்ட், காற்று, வாட்டர், தண்ணீர். இது எல்லாத்தையுமே நாம் நம்மளோட லைஃப்பில் ரீயூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். டெய்லி நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நெக்ஸ்ட், non-renewable resources. The resources which are not easily replaced once used are called non-renewable resources. அதாவது நம்ம ஒன்ஸ் நாம் யூஸ் பண்ணிட்டோன்னா அதை மறுபடியும் நம்ம ஈஸியாக ரீயூஸ் பண்ண முடியாது. அதுதான் non-renewable resources சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோல், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ். பெட்ரோல், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ் எல்லாமே நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா ரீயூஸ் மறுபடியும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், more to know. The law of conservation of energy states that energy cannot be created nor destroyed. எனர்ஜி, ஆற்றல் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஆற்றல் ஒரு ஆற்றலேருந்து வேறொரு ஆற்றலாக மாறுமே தவிர அதை நம்ம அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. The SI unit of energy is Joule. It is named after James Joule, who explained about energy. எனர்ஜியோட யூனிட் என்ன அப்படின்னா ஜூல். இது எப்போ நேம் வச்சாங்க அப்படின்னா ஜூலை பற்றி, அதாவது எனர்ஜியை பற்றி
ஜூல் அப்படின்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் எனர்ஜியோட யூனிட் ஜேம்ஸ் ஜூல் அப்படின்னு நியமித்தாங்க. நெக்ஸ்ட் we see about simple machine. simple machine அப்படின்னா எளிய இயந்திரம். ஓகே, observe the above pictures. What are they used for? see these pictures. இது எல்லாமே என்னதான் சிம்பிள் மெஷின்ஸ், எளிய இயந்திரம் தான். இது எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான். இந்த சிம்பிள் மெஷின்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, in our daily life our effort is saved with the help of some simple machines. நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம சிம்பிள் மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட கடுமையான முயற்சியை குறைச்சிட்டு ஈஸியாக ஒர்க்கை பண்ணுறதுக்காக சிம்பிள் மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். we draw water from the well with the help of a wheel and a rope. நம்ம கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், வீல் அண்டு ரோப், அதாவது ஒரு சக்கரமும் ஒரு கயிறையும் வச்சு ஈஸியாக நம்ம கிணத்துலேருந்து தண்ணியை எடுப்போம். இது ஒரு சிம்பிள் மெஷின்ஸ். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஒர்க்லோட குறைக்கிறதுக்காக, எஃபர்ட்டை குறைக்கிறதுக்காக. சிம்பிள் மெஷின்ஸ் ஆர் டூல்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு மேக் ஆர் ஒர்க் ஈஸியர். சிம்பிள் மெஷின்ஸ் அப்படின்றது ஒரு கருவி தான். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை ஈஸியாக பண்ணுறதுக்காக. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சிம்பிள் மெஷின்ஸ் ஆர் புல்லி, வெட்ஜ், இன்க்ளைன் பிளேன், ஸ்க்ரூ, லிவர், வீல் அண்ட் ஆக்சில். புல்லினா கப்பி, ஓகே, ஆப்பு அப்படின்னா, வெட்ஜ் அப்படின்னா ஆப்பு, இன்க்ளைன் பிளேன் அப்படின்னா சாய்தளம், ஸ்க்ரூனா திருகு, லிவர் அப்படின்னா நெம்புகோல், வீல்னா சக்கரம், ஆக்சில்னா அச்சு. இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் மெஷின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் புல்லி. புல்லினா என்னன்னு பார்த்தோம், கப்பி. ஓகே, observe the picture. Which is easier, lifting the load with the help of a pulley or without a pulley? see this picture. இந்த பிக்சரை பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம வெயிட்டான ஒரு லோடை நம்ம லிஃப்ட் பண்ணணும், மாற்றணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா புள்ளியை யூஸ் பண்ணி பண்ணோன்னா ஈஸியாக இருக்குமா, இல்லை நாமளே நம்மளோட ஹேண்டால் தூக்கி லிஃப்ட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்குமான்னு கேட்குறாங்க. புள்ளி யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஒர்க் ஈஸியாக பண்ண முடியும், எஃபர்ட் நம்ம அதிகமாக பண்ண தேவையில்லை. ஓகே, a pulley is a machine made up of a wheel with a cut around it. A rope or chain passes around the pulley. It rotates in the direction with more force. Example, crane. Okay, this is the pulley. இதில் என்ன இருக்கும், ஒரு வீல் இருக்கும், அதில் நம்ம கயிறு இல்லைன்னா ஒரு செயினை போட்டு ரொட்டேட் பண்ணுவோம். இது மூலமாக நம்ம ஒரு லோடை நாம் லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்க்ளைன்ட் பிளேன். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் டிஸ்கஸ் இஸ் லிஃப்டிங் எ பாக்ஸ் இஸ் ஈஸியர் தென் ரோலிங் இட் ஆன் எ ரேம்ப். இன்க்ளைன் பிளேன்னா சாய்தளம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, see these pictures. இப்போது லோடு, ஒரு லோடு வெயிட்டாக இருக்குது, அதை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ளைன் பிளேன் யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் இன்க்ளைன் பிளேன் இஸ் a flat sloping surface with one end higher than another. இன்க்ளைன் பிளேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். இது வந்து என்னமோ ஒன் எண்டு வந்து ஹையர் ஹைட்டில் இருக்கும், ஒன் எண்ட் லோவாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரேம், ஸ்லைட் அண்டு ஸ்லோ ஃபார் வீல் சேர். இந்த மாதிரி இருக்கும் இன்க்ளைன் பிளேன். இது மூலமாக நம்ம வெயிட்டாக இருக்கக்கூடிய லோடெல்லாம் லிஃப்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வெட்ஜ். வெட்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஆப்பு. ஓகே, a wedge is a tool with a sharp edge
which can be used to split materials. It is used to break wooden logs into two pieces. For example, knife, scissors and axe. வெட்ஜ் அப்படின்றது ஒரு டூல், ஒரு கருவி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வுட்டன் லாக்ஸ், அதாவது மரக்கட்டியை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா இது சென்டரில் யூஸ் பண்ணி ஷார்ப்பாக இருக்கும். அதை நம்ம சென்டரில் யூஸ் பண்ணி அந்த வுட்டன் லாக்ஸை ஈஸியாக டூ பீசஸாக பிரிச்சிடலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நைஃப், சிசர், ஆக்ஸ். ஓகே, அதாவது கத்தி, கத்திரிக்கோல், அப்புறம் கோடாரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்க்ரூ. ஸ்க்ரூனா திருகு. The screw is used to raise weights and to hold objects together. For example, pencil sharpener, screw jack, bottle cap and windmill. ஸ்க்ரூ அப்படின்றது திருகு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டூ ஆப்ஜெக்ட்ஸும் ஒன்றா சேர்க்கறதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, பென்சில் ஷார்ப்னர், ஸ்க்ரூ ஜாக், பாட்டில் கேப் அண்ட் விண்மில். The screw in the bottle cap holds the cap and the bottle together. See this picture. இதில் வாட்டர் பாட்டிலோட கேப் இருக்குது, இதில் ஸ்க்ரூ இருக்கும், திருகிற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணும், அந்த திருகு இருக்கிறதுனால தான் இந்த கேப்பும் பாட்டிலும் ஒன்றோட ஒன்று செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். The blade and sharpener are held together by screw. See this picture. ஷார்ப்னரில் இந்த ஷார்ப்னரும் பிளேடும் சேர்றதுக்காக தான், ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ இருக்குது. நெக்ஸ்ட், வீல் அண்ட் ஆக்சில். வீல்னா சக்கரம், ஆக்சில்னா அச்சு. ஓகே, wheel and axle consist of a wheel attached to a small rod so that these two parts rotate together. அதாவது ஒரு ஸ்மால் ராட் இருக்கும், அதுதான் வீல் அண்ட் ஆக்சிலில் ரெண்டையும் ரொட்டேட் பண்ண யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பைசைக்கிள் வீல், டோர் நாப், கிரைண்டர், ஆக்சில் வீல். ஓகே, இந்த வீல் அண்ட் ஆக்சில் மூலமாக தான் இந்த பைசைக்கிளோட வீல் ரொட்டேட் ஆகும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ராட் வீலையும் ஆக்சிலையும் ரொட்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். More to know. Simple machines usually exchange a smaller force to move a heavy object. Simple machines எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்மாலர் ஃபோர்ஸ், அதாவது நம்ம ஃபோர்ஸ் கொஞ்சமாக யூஸ் பண்ணி ஹெவியாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மூவ் பண்ண யூஸ் பண்ணோம். The work required is the same but the force required is less. நம்ம ஹெவி ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், சிம்பிள் மெஷின்ஸை யூஸ் பண்ணோன்னா ஃபோர்ஸ் நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். The idea of a simple machines originated with the Greek philosopher Archimedes around the 3rd century BC. இந்த சிம்பிள் மெஷின்ஸ் அப்படின்ற ஐடியாவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆர்கிமெடிஸ் அப்படின்ற ஒரு ஃபிலாசபர் தான் கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிவர், நெம்புகோல். A lever is used to multiply the force we give on an object. Example, seesaw, nutcracker and plier. அதாவது லிவர் அப்படின்றது நெம்புகோல். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ், அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ண அதிகமாக்கிறதுக்காக லிவர் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், சீசா, நட்கிராக்கர், player. Okay, try to answer. Identify and mention the types of simple machines. See these pictures. இந்த பிக்சர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி என்ன சிம்பிள் மெஷின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன், இது என்ன மிஷின், ஆக்ஸ். இங்கே நீங்கள் ஆக்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், இன்க்ளைன் plane.
next seesaw, next one is wheel and axle, next pulley, next screw. நீங்கள் இதை write பண்ணணும். Next try to answer, complete the table. Types of simple machine. இங்கே டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது எக்ஸாம்பிள் நம்ம எதுக்காக அந்த சிம்பிள் மெஷின்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரைட் பண்ணோம். புள்ளி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வீல் அண்ட் ஆக்சில், வெட்ஜ், இன்க்ளைன் பிளேன், லிவர், ஸ்க்ரூ, இது எல்லாமே சிம்பிள் மெஷின்ஸ். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணோம். ஃபஸ்ட் ஒன் புள்ளி. ஒன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டு ட்ரா வாட்டர் ஃப்ரம் வெல், நம்ம கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு புள்ளி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சிம்பிள் மெஷின்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் லெட்ஸ் see about types of liver. லிவர்னா நெம்புகோல்னு பார்த்தோம், அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லிவரோட டைப்ஸ் பார்க்கலாம். To understand the liver, we must know the following terms. நம்ம லிவர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாலோவிங் டேர்ம்ஸ்னு கொடுத்து 3 கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் லிவரோட டைப்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட் ஒன் லோடு. லோடு இஸ் த ஆப்ஜெக்ட் ஆன் விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுதான் லோடு அப்படின்னு சொல்லுவோம். பளு. நெக்ஸ்ட் எஃபர்ட் இஸ் த ஃபோர்ஸ் வி அப்ளை ஆன் த லிவர். நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே எஃபெக்ட் பண்ணுறோமோ அது அந்த லிவர் தான் திறன் அப்படின்னு சொல்லுவோம். எஃபர்ட்னா திறன். எந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுதான் அந்த ஆப்ஜெக்டோட திறன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபல்க்ரம் இஸ் த பாயிண்ட் ஆன் விச் த லிவர் ரொட்டேட்ஸ். அதாவது அந்த லிவர் அந்த லிவரோட பாயிண்ட் ஆதார புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபல்க்ரம் அப்படின்னா ஆதார புள்ளி. ஆதார புள்ளியை மையமாக கொண்டு தான் அந்த லிவர் ரொட்டேட் ஆகும். Liver is classified into 3 types according to where the load and effort are located with respect to fulcrum. லிவர் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லிவரில் லோட் அண்ட் எஃபெக்ட் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோ அதை பொறுத்து தான் இந்த லிவர் டைப்பை பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஃபல்க்ரமை பேஸ் பண்ணி தான் லோட் அண்ட் எஃபெக்ட்டு லொக்கேட் ஆகும். ஓகேவா, ஆதார புள்ளியை மையமாக கொண்டு தான் பளுவும் திறனும் செயல்படும். The 3 types of liver, class 1, class 2, class 3. Okay, first class 1 liver. Class 1 liver type பார்க்கலாம். When the fulcrum is between the effect and the load, it is known as class 1 liver. For example, scissors, pliers, seesaw. Class 1 liverனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஃபல்க்ரம் ஆதார புள்ளி சென்டரில் இருக்கும். எஃபெக்ட் அண்ட் லோடு 2 பக்கமும் இருக்கும். ஆதார புள்ளியை மையமாக கொண்டு எஃபெக்ட் லெஃப்ட் சைடு இருக்கும், இல்லைன்னா ரைட் சைடு இருக்கும். லோடு எஃபெக்ட் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் லோடு இருக்கும். ஓகே, அதாவது ஃபல்க்ரம் ஆதார புள்ளி எங்கே இருக்கும், மையத்தில் இருக்கும். லோடும் அண்ட் எஃபெக்டும் அதனோட 2 பக்கங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபல்க்ரம் இஸ் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் லோடு. எஃபெக்ட்டுக்கும் லோடுக்கும் நடுவில் தான் ஆதார புள்ளி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது என்ன டைப் சொல்கிறாங்க, கிளாஸ் 1 டைப். ஃபார் எக்ஸாம்பிள் சிசர். ஓகே, சிசர் பாருங்கள், இங்கே லோடு இருக்கும், இங்கே எஃபெக்ட் போடுவோம். நம்ம சென்டரில் தான் ஆதார புள்ளி ஃபல்க்ரம் இருக்கும்.
இந்த மாதிரி இருக்கக்கூடியதை கிளாஸ் 1 லிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் 2 லிவர். When the load is between the effect and the fulcrum, it is known as class 2 liver. For example, wheelbarrow, lemon squeezer, nutcracker. அதாவது எஃபெக்ட்டுக்கும் ஃபல்க்ரம்க்கும் நடுவில் லோடு இருந்தது அப்படின்னா அது கிளாஸ் 2 லிவர். லோடு சென்டரில் இருந்து எஃபெக்ட் ஒரு பக்கமும் ஃபல்க்ரம் இன்னொரு பக்கமும் இருந்தது அப்படின்னா கிளாஸ் 2 லிவர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் ஸ்குவீசர். சென்டரில் தான் லோடு இருக்கும், லெமன் சென்டரில் இருக்கும், அதோட ஃபல்க்ரம் ஆதார புள்ளி ஒரு எண்டில் இருக்கும், எஃபெக்ட் இன்னொரு எண்டில் இருக்கும். இது கிளாஸ் 2 லிவர். நெக்ஸ்ட் கிளாஸ் 3 லிவர். In this lever, the effort is between the load and the fulcrum. For example, stapler, tongs, broomstick, hockey stick. அதாவது லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கும் சென்டரில் எஃபெக்ட் இருந்ததுன்னா அது கிளாஸ் 3 லிவர். எஃபெக்ட் திறன் சென்டரில் இருக்கும், ஆதார புள்ளியும் லோடும் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கும். ஆதார புள்ளிக்கும் பளுவுக்கும் இடையில திறன் இருந்தது அப்படின்னா அதை தான் கிளாஸ் 3 லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேப்லர். ஃபல்க்ரம்ன்றது ஒரு எண்டில் இருக்கும், ஆதார புள்ளி இன்னொரு எண்டில் லோடு இருக்கும், சென்டரில் எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை கிளாஸ் 3 லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, try to answer. Name the load, effect and fulcrum. இங்கே 3 pictures கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எது லோட், எது எஃபெக்ட், எது ஃபல்க்ரம் அப்படின்னு ரைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் லோட் அப்படின்றது பால். செகண்ட் அதில் எஃபர்ட் அப்படின்றது வெயிட். ஃபல்க்ரம் அப்படின்றது சென்டர். ஓகே, என்ன சொல்லியிருக்கேன்? லோட் அப்படின்னா எதை ரைட் பண்ணணும்? லோடுன்னு ரைட் பண்ணிவிட்டு பால் ரைட் பண்ணோம். எஃபர்ட்டுன்னு ரைட் பண்ணிவிட்டு வெயிட் ரைட் பண்ணோம். ஃபல்க்ரம் ரைட் பண்ணிவிட்டு சென்டர்னு ரைட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பிக்சருக்கு லோடு அப்படின்றது பால், எஃபெக்ட் அப்படின்றது பேட், ஃபல்க்ரம் அப்படின்றது ஹேண்ட். ஓகே, நீங்கள் எப்படி ரைட் பண்ணோம்? லோடு ரைட் பண்ணிவிட்டு பால், எஃபெக்ட் பேட், ஃபல்க்ரம் ஹேண்ட் அப்படின்னு இங்கே 3 டேஷ்லேயும் ரைட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் லோடு. லோடு அப்படின்றது இங்கே நட், எஃபர்ட் அப்படின்றது ஹேண்ட், ஃபல்க்ரம் அப்படின்றது ஜாயின் ஆஃப் 2 ஹேண்டில்ஸ். ஓகே, நீங்கள் என்ன ரைட் பண்ண போகிறீங்க? லோட் நட், எஃபெக்ட் ஹேண்ட், ஃபல்க்ரம் ஜாயின் ஆஃப் 2 ஹேண்டில்ஸ். Okay students, today class is over. We will see in next class. Thank you.